ஜனநாயகன் மற்றும் பராசக்தி ஆகிய 2 திரைப்படங்களும் பொங்கல் பண்டிகை ஸ்பெஷலாக வெளிவரவிருந்தன. விஜயின் கடைசி படத்தோடு சிவகார்த்திகேயன் படம் வருவதை விஜய் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் சமூக வலைதளங்களில் பெரும் சண்டை வந்தது. இதன் பின் பராசக்தி இசை வெளியீட்டு விழாவில் பேசிய சிவகார்த்திகேயன், விஜய் சாரிடம் பேசினேன், சிவகார்த்திகேயன் படம் தாராளமாக வரட்டும் என கூறியதாக நடிகர் சிவகார்த்திகேயன் பேசியிருந்தார். இதன் பின் ஜனவரி 9 வெளிவரவிருக்கும் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததால் படம் வெளிவரவில்லை. தற்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. ஜனவரி 10 வெளிவந்த பராசக்தி படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் கிடைத்தன. இதனைத் தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் பராசக்தி படத்தை சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ட்ரோல் செய்து வந்தார்கள். இதை பற்றி பராசக்தி படத்தின் கிரியேட்டிவ் தயாரிப்பாளர் கூட பேசியிருந்தார். இந்த நிலையில் படத்தின் இயக்குனர் சுதா கோங்குரா பராசக்தி படத்திற்கு ஏற்படும் தாக்குதல் குறித்து பேட்டி ஒன்றில் வெளிப்படையாக பேசியுள்ளார். தெரியாத ஐடிகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அவதூறு பரப்புகிறார்கள். இதனை எந்த நடிகரின் படம் வெளிவரவில்லையோ அவருடைய ரசிகர்கள் தான் செய்கிறார்கள். அந்த ரசிகர்கள் செய்யும் ரவுடிசம் மற்றும் குண்டர்தனத்தையும் எதிர்கொள்ள வேண்டியதாக உள்ளது என கூறியுள்ளார். சுதா கோங்குரா இந்த பேச்சையும் தற்போது விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் ட்ரோல் செய்து வருகின்றனர்.